வணக்கம். நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்னதுன்னா, இந்த யுகத்தில் நாம் எதனால் சந்தோஷமாக இல்லை, நம்ம நினச்சது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கான பதில் என்னது உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கான வழியை நான் சொல்கிறேன். ஏன் எல்லோரும் நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது? யாருக்கும் ஏன் சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு நிம்மதியான தூக்கம் வரல அப்படின்னா உணவு பழக்கம் அப்படின்ற சர்க்கிளையே மாற்றிட்டு இருக்கோம் எல்லாரும். நம்ம புருவமத்தி தியானம் செய்யும் போது நம்ம மனசும் உடம்பும் ஆற்றலோட செயல்படணும்னா அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும்னா நம்ம மனசு எப்பயுமே நம்ம ஆத்மாவோட இணைந்து நம்ம உடலை செயல்படுறதுக்கான ஆற்றலை வெளிப்படுத்தும் போது நம்ம உடம்பு அது தாங்கணும். ஆனால் தாங்கக்கூடிய சக்தி இப்போ யாருக்குமே இல்லை. ஜிம்முக்கு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், வேலை செய்யணும், அப்போ வரும், நம்மளோட உடம்பு பக்குவம் அடையுமானா இல்லை. உணவு பழக்கத்தை மாற்றினால் மட்டும்தான் பக்குவம் அடையும். அன் டைமில் பிரியாணி சாப்பிட்றது, அன் டைமில் வெளில போய் சுற்றுறது, வேலை இருக்கிறவங்க அதுவும் சொல்லலாம், இல்லாதவங்க நிறைய ஃபேக் வீடியோவெல்லாம் பார்த்து ஃபுட் ரிவ்யூ அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம உடலோட அமைப்பையே நான் மாற்றணும். இத்தனை மணி தான் சாப்பிட்ணும், இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு வழிமுறை இருக்குது. நான் யாருங்க கேட்குறேன்? என்ன வேணால் அன் டைமில் சாப்பிட்றாங்க, எது வேணால் பண்ணுறேன். கிடைத்த தேகம் பொன்னானது. அதுதான் திருமூலர் உருவா பாட்டில் சொல்லியிருக்காரு. உடம்பினை முன்னம் இருகென்று கண்டேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இது என்னங்க அர்த்தம்னா, வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு பற்றி. நானும் ஒன்று மாதிரிதான் நினச்சிருந்தேன். உடம்ப சாதாரணது அழியக்கூடிய உடம்பு இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே தான் உத்தமன் கோவில் கொண்டான், கடவுள் இருக்கிறான் அப்படின்றத அவர் உணர்ந்தாராம். அப்போ தான் அவரை போற்றி உடம்பை நல்லா பேணி காக்கணுன்றத அவர் தெரிஞ்சுக்கினார். அதை நம்ம எப்போங்க தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம தெரிஞ்சுக்கினாதாங்க இந்த உடம்பை உண்டான உடம்பை அரியதற்கு அரியதாய்